Hi friends, welcome to Srivilas channel. இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். இதில் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே சால்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா கட் பண்ணி வச்சுக்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க குடமிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. நல்லா குடமிளகாவும் வெங்காயமும் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போனோடனே 2 ஸ்பூன் சோயா சாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு தக்காளி சாஸு ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரைஸை வடித்து வச்சுருக்கோம். அந்த ரைஸ் ஒரு 2 கப் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ரைஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதில் வேணும்னா நீங்கள் பெப்பர் தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இப்போ பெப்பர் தூள் போடல. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மார்னிங்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எழுந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.